தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ உக்ரைன் அதிபர் வோலோதிமிர் செலன்ஸ்கியை நவம்பர் 17 திங்கட்கிழமை அன்று பாரிஸ் நகரத்தில் வரவேற்கிறார். பிரான்ஸ் தற்பொழுது அரசியல், பொருளாதார மற்றும் நெறிமுறை நெருக்கடியில் உள்ளது என்று ஜான்-லூக் மெலோன்ஷோ கருத்து வெளியிட்டுள்ளார். பிரான்சில் 40 ஆண்டுகள் பணி அனுபவத்துடன் 60 வயதில் ஓய்வு என்று ஜான்-லூக் மெலோன்ஷோ தனது கருத்தை முன்வைத்துள்ளார். 2027 ஆண்டு பிரான்சின் குடியரசுத் தலைவர் தேர்தலில் நுவோ ஃப்ரண்ட் பாப்புலர் கட்சியின் வாக்காளர்களில் 72% இடதுசாரி கட்சிகளில் இருந்து ஒரு வேட்பாளரை எதிர்பார்க்கின்றார்கள். பிரான்சில் புகழ்பெற்ற BFM TV அலுவலகத்தில் குண்டு தாக்குதல் மிரட்டல் நிகழ்ந்துள்ளது. பிரான்சில் எரசா காஃப் வீட்டு வாடகை உதவிகள் ஒன்றாக்கப்படும் புதிய சட்டம் மூலம் கொண்டுவரப்படுகிறது. பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள். கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். கண்டுட்டேன். இவரால் என்ற வீட்டு எத்தனை தரம் சட்டிவான உடைஞ்சிருக்கும், கதவு பூட்டப்பட்டிருக்கும். எப்ப பார்த்தாலும் கிங்ஸ் தூள் கொண்டாண்டா நானும் எங்கேண்டலைகிறது. வீட்டுக்காரர் விரும்பின அத்தனை பொருட்களும் இங்க இருக்குது. எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. பாரிஸில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் மங்களகரமான வைபவங்களை மகிழ்ச்சிகரமாக கொண்டாட மண்டபம் இலவசம். ஸ்டாண்டிங் லேண்ட் ரெஸ்டாரண்ட். உணவு வகைகளுக்கு மாத்திரம் தான் நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டும். இயற்கை அழகு. உணவகம் அருகே செயின் நதி. அவ்வப்பொழுது பயணிகளுடன் கப்பல்கள் வருகை. யாவற்றையும் ரசித்த வண்ணம் உங்கள் மங்களகரமான வைபவங்களை கவர்ச்சிகரமாக நடத்தி கொள்ளவும் பாரிஸ் புறநகரங்கள் எங்கும் உணவு வகைகள் ஆர்டர் செய்து பெற்றிட ஸ்டாண்டிங் லேண்ட் ரெஸ்டாரண்ட். பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ உக்ரைன் அதிபர் வோலோதிமிர் செலன்ஸ்கியை நவம்பர் 17 திங்கட்கிழமை அன்று பாரிஸில் வரவேற்கிறார். உக்ரைனுக்கு பிரான்ஸ் ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்தும் வகையில் மேக்ரோ செலன்ஸ்கி சந்திப்பு நடைபெறுவதாக தெரிவிக்கப்படுகிறது. கீவின் பாதுகாப்பு உத்தரவாதங்கள் குறித்து நடைபெற்று வரும் பணிகளை தொடர்ந்து மேம்படுத்தும் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் அதிபர் வோலோதிமிர் செலன்ஸ்கியின் பாரிஸ் வருகை தொடர்பான செய்தியை பிரெஞ்சு குடியரசுத் தலைவரின் அதிகாரப்பூர்வ இல்லமான எலிசே அரண்மனை உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த சந்திப்பு உக்ரைனுக்கு பிரான்ஸ் வழங்கும் அரசியல், இராணுவ மற்றும் மனிதாபிமான உதவிகளை மேலும் வலுப்படுத்துவதற்கான முயற்சியாக கருதப்படுகின்றது. பிரான்ஸ் நாடு தற்பொழுது அரசியல், பொருளாதார மற்றும் நெறிமுறை நெருக்கடிகளில் உள்ளது என்று ஜான்-லூக் மெலோன்ஷோ தெரிவித்துள்ளார். பிரான்சின் தீவிர இடதுசாரி அரசியல் தலைவர்களில் ஒருவரான ஜான்-லூக் மெலோன்ஷோ அவரது சமீபத்திய பேட்டியில் தான் மக்களின் கருத்துக்களுக்கு உணர்வில்லாமல் இருப்பதாகவும், தான் முன்னெடுத்துச் செல்லும் கொள்கைகள் மற்றும் கருத்துக்களை மக்கள் நம்ப வைக்க முடிந்தால் போதும் எனவும் கூறியுள்ளார். வெறுக்கத்தக்கவன், கொடூரமானவன், பழக முடியாதவன் என மக்கள் தன்னை பற்றி நினைப்பதை எண்ணி கவலைப்படவில்லை என்று மெலோன்ஷோ தெரிவித்துள்ளார். தான் மக்களை ஒப்புக்கொள்ள வைக்க முடிந்தால்
மற்ற கருத்துக்கள் தன்னை பாதிக்காது என்றும் கூறியிருக்கிறார். பிரான்ஸ் தற்பொழுது அரசியல் முறைமை நெருக்கடி, பொருளாதார நெருக்கடி மற்றும் நெறிமுறை நெருக்கடி ஆகியவற்றில் உள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நெருக்கடிகள் என்பது வாய்ப்புகள் எனவும் அவை மாற்றத்திற்கு வழிவகுக்கும் என்றும் அவர் நம்புகிறார். யோன்-லூக் மெலோன்ஷோவின் லா ஃப்ரான்ஸ் இன்சூமிஸ் கட்சி பிரான்சின் வலதுசாரி அரசியல் கட்சியான ரசம்பிளமோ நேஷனலை விட பிரெஞ்சு மக்களுக்கு அதிக ஆபத்தானது என சில கருத்து கணிப்புகள் கூறுகின்றன. மெலோன்ஷோ உடனான பேட்டி BFM தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நான் அதில் சாமான் பண்ணி கொண்டு வந்தேன். வந்தோடனே டயர் ஒன்று காற்று போயிட்டுது. அப்போ நான் இங்கே அங்கே உங்களுக்கு டயர் மாத்திரம் நல்லா போடுவேன். உண்மையா சந்தோஷம். நன்றி அண்ணா. சொன்னோன்னே வந்தீங்க, ஆமாம். செய்தீங்க, ஆமாம். என்ன சந்தோஷப்படுத்தினீங்க. ஆமாம். நானும் உங்களை சந்தோஷப்படுத்துவேன். மிக்க நன்றி, இந்த மிக்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி. முழுக்க சொல்லுவேன். இப்போ என்ன ஆடிங்க? ஓகே. 24 மாதம் சர்வீஸ் தான். வணக்கம். உங்கள் வீடுகளை தளபாடங்களால் அழகுபடுத்த இங்கே வாருங்கள். உங்கள் படுக்கை அறைகளும் இவ்வாறே அமையட்டும். 1290 யூரோக்கு கட்டில், மெத்தை, ட்ரெஸ்ஸிங் டேபிள், கபர்ட், பெட்சைட் டேபிள். தாமதிக்காமல் வருகை தந்து உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து தளபாடங்களையும் தாராளமாக தெரிவு செய்து கொள்ளுங்கள். பங்களாதேஷ் ஃபர்னிச்சர் பாரி, 160 அவென்யூ பால் வாயோங் குச்சரியார், லா கார்னர். 1000 யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசேட தங்கப்பரிசு. இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள். 4 தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம். வாருங்கள், உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்து மகிழுங்கள். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைவு பெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான, ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்து நோட் ரயில் நிலையம் முன்பாக. பிரான்சில் 40 ஆண்டுகள் பணி அனுபவத்துடன் 60 வயதில் ஓய்வு என யோன்-லூக் மெலோன்ஷோ கருத்து முன்வைத்துள்ளார். பிரான்சில் ஓய்வூதிய சீர்திருத்தம் தொடர்பான விவாதம் மீண்டும் சூடுபிடித்திருக்கிறது. தீவிர இடதுசாரிகளான லா ஃப்ரான்ஸ் இன்சூமிஸ் கட்சியின் நிறுவனர் யோன்-லூக் மெலோன்ஷோ ஓய்வூதிய வயதை 60ஆக குறைக்க வேண்டும் என்றும் 40 ஆண்டுகள் பணி அனுபவம் இருந்தால் போதும் என்றும் வலியுறுத்துகிறார். இவர் BFM தொலைக்காட்சியில் நடைபெற்ற செபியின் பொழுதே இந்த கருத்துக்களை முன்வைத்துள்ளார். மெலோன்ஷோ தனது நிலைப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். ஓய்வூதிய வயதை 64ஆக உயர்த்தும் அரசாங்கத்தின் திட்டத்தை எதிர்த்து 60 வயதில் ஓய்வு பெறுவது சமூக நியாயம் என்று கூறுகிறார். பலர் 64 வயதுக்கு முன்பே இறந்து விடுவார்கள். 64 வயது வரை காத்திருக்கும் போது பல தொழிலாளர்கள் இறந்து விடுகின்றார்கள் என்று மெலோன்ஷோ கவலை தெரிவித்தார். இது சமூக நீதி கேள்வியை எழுப்புகிறது என்றும் வாதிட்டுள்ளார். ஓய்வூதியர்கள் பங்களிப்பு செய்பவர்கள் என்றும் அவர்கள் தொடர்பாக தன்னுடைய கருத்தை எப்பொழுதும் தான் தெரிவித்து வருவதாகவும் யோன்-லூக் மெலோன்ஷோ கருத்து வெளியிட்டிருக்கின்றார். எமனுவல் மேக்ரோ பொருளாதார ஒருங்கிணைப்பு போட்டித்தன்மை முக்கியத்துவம் என்றும் ஆனால் சமரசம் தேவை என்றும் கூறியுள்ளார். ஓய்வூதிய சீர்திருத்தம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. பிரான்சின் நாடாளுமன்ற ஓய்வூதிய சீர்திருத்தத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கிறது. ஆனால் மெலோன்ஷோ போன்ற எதிர்க்கட்சியினர் இதை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வருகின்றனர். பிரான்ஸ் இடதுசாரி கட்சிகளின் ஒற்றுமை குறித்த கருத்து கணிப்பு வெளியாகியுள்ளது. 2027 ஆண்டு நடைபெறவுள்ள பிரான்சின் குடியரசுத் தலைவர் தேர்தலில் நுவோ ஃப்ரோம் பாப்புலர் கட்சியின் வாக்காளர்களில் 72% இடதுசாரி கட்சிகளில் இருந்து ஒரே ஒரு வேட்பாளரை எதிர்பார்க்கின்றார்கள். தற்பொழுது லா ஃப்ரான்ஸ் இன்சூமிஸ் யோன்-லூக் மெலோன்ஷோ, பார்ட்டி சோசலிஸ்ட் ஒலிவியே ஃபார், EELF மரின் டொன்டியே ஆகியோரின் கட்சிகள் இடையே கருத்து வேறுபாடுகள் உள்ளன. பார்ட்டி சோசலிஸ்ட் கட்சி மேக்ரோனின் அரசாங்கத்திற்கு ஆதரவாக வாக்களித்ததாக யோன்-லூக் மெலோன்ஷோ குற்றம் சாட்டியுள்ளார்.
அசெம்பிளே நேஷனலில் இடதுசாரி கட்சிகள் பிரிந்து நிற்கின்றன. வாக்காளர்கள் ஒற்றுமையை விரும்பினாலும் அரசியல் கட்சிகள் தேர்தல் உத்தி கொள்கைகள் வேறுபாடுகள் காரணமாக ஒற்றுமையை அடைய முடியவில்லை. இடதுசாரி கட்சிகள் மாநகராட்சி தேர்தல்களிலும் ஒற்றுமையின்றி போட்டியிடுகின்றன. இது வாக்காளர்களின் ஆதரவை இழக்கும் அபாயத்தை ஏற்படுத்தலாம் என கருத்துக்கள் வெளியாகி வருகின்றன. கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோஃப். VT கேஷ் அண்ட் கேரி, VT சூப்பர் ஸ்டோர். அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே, வாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு காஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள். VT கேஷ் அண்ட் கேரி, VT சூப்பர் ஸ்டோர். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக. பிரான்சில் புகழ்பெற்ற BFM TV அலுவலகத்தில் குண்டு தாக்குதல் மிரட்டல் நிகழ்ந்துள்ளது. 2 மணி நேரம் தொலைக்காட்சி நிறுவனம் ஸ்தம்பிதமடைந்தது. பாரிஸ் 15 அமைந்திருக்கின்ற BFM TV அலுவலகத்திற்கு நவம்பர் 15 மாலை 3:20 அளவில் குண்டு தாக்குதல் மிரட்டல் விடுக்கப்பட்டது. BFM TV அலுவலகங்களில் பணியாற்றிய அனைத்து ஊழியர்களும் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர். நேரடி ஒளிபரப்பும் துண்டிக்கப்பட்டது. பாரிஸ் காவல்துறைக்கு பகல் 2:27 அளவில் ஒரு மிரட்டல் செய்தி சென்றுள்ளது. இந்த மிரட்டல் போதுமான அளவு நம்பகமானதாக கருதப்பட்டதால் காவல்துறை BFM TV அமைந்திருந்த பகுதியை முழுவதுமாக மூடியது. பாதுகாப்பு காரணங்களுக்காக அலுவலகங்கள் காலி செய்யப்பட்டன. நாய்களுடன் சென்ற குண்டு தேடும் குழுக்கள் 2 மணி நேரம் ஆய்வு செய்த பின்னர் மாலை 5:30 அளவில் மிரட்டல் பொய்யானது என உறுதி செய்தது. இந்த சம்பவம் காரணமாக BFM TV RMC அலைவரிசைகளின் நேரடி ஒளிபரப்புகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன. தற்பொழுது அனைத்து பணிகளும் வழமைக்கு திரும்பியுள்ளன. இந்த குண்டு தாக்குதல் மிரட்டல் பற்றிய விசாரணைகள் தற்பொழுது காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பிரான்சின் பிரதமர் செபஸ்டியன் லூகர்னியூ டிசம்பர் மாதத்தில் ஒரு புதிய சட்டமூலத்தை முன்வைக்கப் போவதாக அறிவித்துள்ளார். இதன் மூலம் ஏரசா, ரெவென்யூ de solidarité active, CAF, கேஸ் d'allocation familiale உதவிகள், வீட்டு வாடகை உதவிகள் ஆகியவற்றை ஓர் ஒருங்கிணைந்த சமூக உதவி ஏட் சோசியல் உனிக் எனும் ஒரே திட்டத்தின் கீழ் இணைக்க திட்டமிட்டுள்ளார். சமூக உதவிகளை எளிமையாக்கி நிர்வாக சிக்கல்களை குறைக்கவும் உதவி பெறுவோருக்கு வசதியை அதிகரிப்பதும் நோக்கமாக கொள்ளப்படுகிறது. இதற்கான யோசனை முன்னாள் பிரதமர்களாலும் நாடாளுமன்ற குழுவினாலும் முன்வைக்கப்பட்டுள்ளது. பிரதமர் செபஸ்டியன் லூகர்னியூ டிசம்பர் மாதத்தில் சட்டமூலத்தை முன்வைக்கப் போவதாக அறிவித்துள்ளார். சிலர் இதை ஓர் ஒருங்கிணைந்த முறை என வரவேற்கின்றனர். மற்றவர்கள் உதவிகள் குறைக்கப்படலாம் அல்லது நிர்வாக குழப்பம் அதிகரிக்கலாம் என அச்சம் தெரிவித்துள்ளனர். பாரிஸ் லா ஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷப்பல். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ், லா ஷப்பல். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ், லா ஷப்பல்.
நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி போட்டோ பாலா. 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான்.